அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன ஜீவா, என் கடமையை தானே செஞ்சேன். இல்லப்பா, அம்மா வராம இருந்தது மாதிரி நீங்களும் வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா என் கல்யாணத்துக்கு நீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஜீவா, உன்னை பெத்து என் கையில வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சுடா. 10 வருஷமா தவம் இருந்து பெத்த புள்ளடா நீ. உன் ஆசையை கூட நிறைவேற்றலைன்னா அப்புறம் எதுக்குடா நாங்க இருக்கோம்? பார்த்துக்கலாம் வாடா. உன் கல்யாணத்துக்கு பொறுப்பு நான் ஆச்சு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே நீதான் என்னோட ரெண்டு பேரும் அங்கேயே நில்லுங்க. ரஞ்சிதா, அப்பாவும் பிள்ளையும் எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? ரஞ்சிதா, பொண்ணு பார்க்க வான்னு உன்னதான் கூப்பிட்டோம்ல, நீ தான் வரல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்போ நான் அவ்வளவு தூரம் சொல்லி இருந்தும் அவ வீட்டுக்கு அவளை பாக்குறதுக்கு நீங்க போயிருக்கீங்க, அப்படித்தானே? அம்மா, நீ பேசாதடா. நான் உன்கிட்ட கேட்கல, என் புருஷன் கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஜீவா, நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். அப்பா இல்லப்பா, அது வந்து நீ சும்மா இரு ஜீவா, நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. என் தம்பி மகளை பொண்ணு பார்க்க போய் அவளுக்கு பூ வச்சு அவ தான் இந்த வீட்டு மருமகன்னு எல்லாத்தையும் பேசி முடிச்ச பிறகும் நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து எவ்வளவு ஒருத்திய பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தீங்கன்னா அப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை? ரஞ்சிதா, அவனுக்கு தான் அந்த கல்யாணம் பிடிக்கலைன்னு சொல்றான்ல. ஒரு பையன் இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி ஓப்பனா பேசுவான்? நம்ம தான் ரஞ்சிதம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்ல வேண்டியது அவங்களுக்கு இல்லைங்க, உங்க பிள்ளைக்கு. ரஞ்சிதா, என்ன இதெல்லாம்? யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஜீவா நம்ம புள்ள, தவம் இருந்து பெத்த புள்ள. ஒத்த புள்ளைய வச்சிருக்கோம், அவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற வேணாமா? ஏங்க, ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோன்னு இத்தனை வயசு வரைக்கும் அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சோல்ல. அந்த ஒத்த பிள்ளை இந்த ஆசையை எனக்காக செய்யக்கூடாதா? எனக்காக அவன் பண்ணக்கூடாதா? என் தம்பி பொண்ணு எந்த விதத்துல குறைச்சலா போயிட்டா? அவளை கல்யாணம் பண்ணுனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல. ஏன் அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது? அம்மா, நான் உங்களுக்கு எத்தனை தடவைமா சொல்லுவேன், உங்களுக்காகவும் மாமாவுக்காகவும் கயல்வெளியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பா நான் சந்தோஷமா வாழ மாட்டேம்மா. எனக்கு அம்சா தாம்மா பிடிச்சிருக்கு. ப்ளீஸ்மா, நீங்களே சம்மதிச்சு அம்சாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா. பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? இப்பவே எவ்வளவு ஆணித்தரமா பேசுற அளவுக்கு அந்த குட்டி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? இப்பவே இந்த நிலைமைனா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன பண்ணுவாளோ? ஒத்த பிள்ளைய பெத்துக்கிட்டு மொத்தமா என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க அவ. தாங்க பாருங்கள் நானே இப்படி சொல்றேன்னு நீ நினைக்காத. உன் தம்பி மகளை விட அம்சாதான் நம்ம ஜீவாவுக்கு பொருத்தமான பொண்ணு. நீ சொல்றில்ல என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவான்னு. உன் தம்பி மக கூட நாளைக்கு அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போகலாம். ஆனா ஒரு காலமும் அம்சா நம்ம கிட்ட இருந்து ஜீவாவை பிரிக்க மாட்டா ரஞ்சிதா. காலம் முழுக்க என்னை சுமந்து காத்து உடனே தாயை இழந்து சித்தியோட கொடுமையில வளர்ந்த பிள்ளைக்கு நீ ஒரு தாய்க்கு தாயா இருந்து அந்த பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கலாம்ல. பிறந்த உடனே தாயோட உயிரை பிரிச்ச பீட பிடிச்சவங்க அவ. அந்த பீட பிடிச்சவளை வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வச்சு நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை உங்களால தாங்க முடியுமா? அம்மா, இன்னொரு முறை அம்சாவை பத்தி தப்பா பேசுறீங்க, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். வர வர இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல. ஜீவா, டே ஜீவா, எப்படி பேசுறாங்க பாத்தீங்களாப்பா? இவங்களாப்பா நாளைக்கு நான் அம்சாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இவங்க மனசு ஃபுல்லா அந்த கயல்வெளி தான்ப்பா இருக்கா. என்னால அந்த கயல்வெளியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ பண்ண சொல்லுங்கப்பா. என்னால அம்சாவை விட்டு கொடுக்கவும் முடியாது, அவளை விட்டுட்டு வரவும் முடியாது. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டு மருமக அம்சா தான். என் பொண்டாட்டிய அந்த வீட்டுக்கு எவளாவது ஒருத்தி வந்தானா அது என் அம்சாவை தவிர வேற யாராலையும் இருக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்? பாத்தீங்களா? இது எல்லாமே அவ சொல்லி கொடுத்த நாடகம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்து உங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேச வச்சிருக்கானா? என் பிள்ளைக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணுவா? கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா என் பிள்ளைய என்கிட்ட ஒட்டவே விட மாட்டா. அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணம் இவனுக்கு நடக்கவே கூடாது. என் தம்பி மக கயல்வெளியோட தான் இவனுக்கு கல்யாணம். அதை யாராலையும் நிறுத்த முடியாது. என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ரஞ்சிதா, நீ உன் தம்பி மேல உள்ள பாசத்துல அவங்க மகள் இந்த வீட்டுக்கு எடுக்கணும்னு நினைக்கிற. ஆனா வாழ போறது ஜீவா. இது ஜீவாவோட வாழ்க்கை. பார்த்து முடிவெடுத்துக்க.
இங்க பாருங்கங்க, என் பிள்ளைக்கு எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தப்பு, அவன் வாழ்க்கையில எப்படி நல்லா இருப்பான், யாரை கட்டினா நல்லா இருக்க மாட்டான்னு எல்லாம் எனக்கு பெத்தவளுக்கு தெரியுங்க. நீங்க எதுவும் அவனுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு பேசாதீங்க. ரஞ்சிதம், ஆரம்பத்துல நீ சொல்றதுதான் சரின்னு நானும் நினைச்சேன். ஆனா ஒரு கட்டத்துல தான் அவன் கண்டிப்பா அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ மாட்டான்ங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலேயும் அவங்க 2 பேரையும் பிடிவாதமா கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு எதுக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம்? அதை பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாமே. அப்ப என் தம்பி குடும்பத்துக்கு நான் கொடுத்த வாக்கு, என் தம்பி பொண்டாட்டி வந்து பூ வச்சுட்டு பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்களேன்னு அவ என்ன கேவலமா காரி துப்பாத குறையா பேசுவாளே, அந்த பொண்ணோட வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இவனோட சுயநலத்துக்காகவும் யாரோ ஒரு ஆள் பேரு ஊர் பேரு தாய் தகப்பை இல்லாத பிள்ளைக்காகவும் என் தம்பி குடும்பத்தை நான் பகச்சுக்க முடியாதுங்க. என்னைக்கா இருந்தாலும் என் தம்பி மக தான் இந்த வீட்டோட மருமக. இதை யாராலையும் மாத்த முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க உங்க மயனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் கண்காணாத இடத்துல வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு நீங்களும் அவன் கூடவே இருந்துருங்க. நான் எங்கேயாவது போய் எங்கேயாவது ஒரு கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போறேன். ரஞ்சிதா, இங்க பாருங்க, 10 வருஷமா தவம் இருந்து பெத்த பிள்ளைய நல்ல சொந்த பந்தத்தோட மாமா மச்சானோட இருக்கிற குடும்பத்துல கொடுத்து அவனுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னா மச்சினங்க மாமங்க கூட இருந்து அவனை தூக்கி விடுற இடத்துல தான் கட்டி கொடுப்பனே தவிர இந்த மாதிரி அநாத கழுதைக்கெல்லாம் கட்டி கொடுத்து என் பிள்ளையோட வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். எது நடந்தாலும் நடக்கும்போது நானும் பாத்துக்கிறேன். அதிகாலை காற்றே நில்லு, இதமான பாடல் சொல்லு, இனிமை திறந்ததே மனதும் பறந்ததே, இது ஒரு புது சுகமே. மாமா, வாமா நிக்கிலி, என்ன சாமி பாட்டெல்லாம் பழமா இருந்துச்சு. ஆமா மாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில நேத்தே வயலுக்கு போயிட்டு வந்து வீடு வாசல்லாம் கழுவி விட்டுருந்தேன். சரி, அதான் வீட்டில் விளக்கேற்றிட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு அப்புறமே கோயிலுக்கு போயிட்டு வருவோமேன்னு பார்க்குறேன். சரிம்மா நிக்கிலி, அத்தையும் வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. இப்படி எங்கேயாவது வெளியே தெருவ போயிட்டு வாங்க, அப்பதானே அவங்களுக்கு நல்லா இருக்கேன். மாமா, நீங்க வந்துட்டீங்கிறதே தெரியாம நான் எனக்கு மட்டும் ஒரு ரோட்டா காப்பி ஓட்டு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க மாமா, இதை நீங்க குடிங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். அட, எனக்கு காப்பிலாம் வேணாம் நிக்கிலி, வேணும்னாத்தையும் கேட்டிருப்பேன்ல, நீ குடிமா. மாமா, போட்ட காப்பி அப்படியே இருக்கு. உங்க மகளுக்கு 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற அவசரத்துல காலையில காப்பியை குடிச்சிட்டு போனா சோறு திங்க மாட்டாளுகள்ல, அதனால காப்பியே கொடுக்காம சோறை போட்டு கொடுத்துட்றது. காப்பி உரம் கிடக்கு மாமா, நான் போய் ஊத்தி குடிச்சுக்கிறேன். இந்தாங்க, இதை குடிங்க. அட, சொன்னாலும் கேட்க மாட்டவுல, சரி கூடு. சாத்தாடி, ஈரத்தோட சுருட்டி இந்த கொண்டைய போட்டது தலையெல்லாம் என்ன பாரமா இருக்கு. இல்ல, விரிச்சு விட்டு தலையை தோட்டு, முதல்ல தலையை தோட்டி விட்டு போய் சாமியை கும்பிடணும். இந்த ஈரத்தோட தலையை கட்டி கட்டி வச்சுக்கிட்டு தானே இழுத்து விடுற நீ. ஆமா போங்க, இந்த சாமியை கும்பிட்டுட்டு வந்துருவோமே, அப்புறம் வந்து தலையை தோட்டோமே நினைச்சேன். ஆத்தாடி, வின்னு 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 தெரிக்குது மாமா. போ நிக்கிலி, காப்பி இருக்குன்னு சொன்னீல, தலை வலிக்கிறதுக்கு சூடா ஒரு டம்ளர் காப்பி குடிச்சின்னா கொஞ்சம் நல்லா தெரியும். போய் காப்பியை சுட வச்சு எடுத்துட்டு வா போ. இருக்கட்டும், தலையை செத்தவிட உலத்திட்டு போறேனே. அட, போன்கிறேன்ல, கையில வச்சிருந்ததையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ட. போ நிக்கிலி, போய் ஊத்திட்டு வா போ. சரி மாமா, போறேன். என்ன இந்த புள்ள, அட 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 அட, என்ன மனம், என்ன ருசி. என்னதான் டீ கடையில் போய் 10 ரூபா காசை கொடுத்து காப்பி குடிச்சாலும் கட்டுன பொண்டாட்டி கையால மணக்க மணக்க ஒரு காப்பியை குடிக்கிறது தனி ருசிதாயா. என்ன மாமா, காப்பி நல்லா இருக்கான்னு? அருமையா இருக்கு நிக்கிலி, சூப்பரா இருக்கு. நீனு சூட்டோட குடி. குடிக்கிறேன். அன்னைக்கிலி, அத்தை மாமா 60ஆம் கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என்ன பண்ணலான்னு ஐடியால இருக்க? என்ன ஐடியானா என்னத்த சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னடி இப்படி சொல்ற? ஏதாவது வைக்கணும்ல. அம்மாவுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பூனஞ்சேலை, அப்பாவுக்கு 400 ரூபா வேட்டி, 500 ரூபா சட்டை, மொத்தம் ஒரு 1000 1500 ரூபா வரும் அம்மா. அப்படித்தானே நமக்கு செலவு, வேற என்ன செலவு? ஏட்டி அன்னைக்கிலி, இன்னும் 2 நாள்ல எப்படா 50,000 பெரட்ட போறமேன்னு நானே முழி பிதுங்கி போயிருக்கேன். நீ என்னடானா 500 ரூபாய்க்கு சேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன மாமா சொல்றிய? 50,000மா? 50,000த்துக்கு அப்படி என்ன செலவு? ஏட்டி அன்னைக்கிலி, மச்சானும் சௌமியாவும் எல்லாத்தையும் எடுத்து செய்யறோம்னு சொன்னாலும் நம்மளும் ஏதாவது செய்யணும்ல. தாலி சேலையாவது வாங்கலான்னு பாக்குறேன். என்ன மாமா இப்படி சொல்றிய? நம்மளா தாலி சேலை எடுக்கணும்? நம்ம தான் செய்யணும்னு கட்டாயம் ஒண்ணுமில்ல அன்னைக்கிலி, ஆனா நம்மளும் ஏதாவது செய்யணும்லம்மா. மாமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில 50-60,000 செலவுக்கெல்லாம் எங்க போறது? அன்னைக்கிலி, கல்யாணத்துக்கு பந்த போடுறதுல இருந்து சாப்பாடு போடுறதுல இருந்து மற்ற செலவுகளை அவங்க பார்த்துக்கிறட்டேன். ஆனா பட்டு எடுக்கிறத மாங்கல்யம் வாங்குறத நம்ம பார்க்கணும்லம்மா.
எனக்கு அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைதான் மாமா. ஆனா எப்படி செய்யறதுன்னு தான் தெரியல. இன்னைக்கு பவுனு 60-62,000ன்னு சொல்லிக்கிறாங்க. முக்கா பவுன் எடுத்தாலும் 45,000-47,000 வந்துடும். அப்புறம் ஒரு பட்டு புடவை எப்படியும் ஒரு 2,000-2,500க்காவது எடுக்க நினைக்கலி. மாமாவுக்கு வேட்டி சட்டை அது ஒரு 2,000 ரூபா ஆகும். எப்படியும் ஒரு 50-55 நமக்கும் செலவு இருக்குல்லம்மா. நீங்க அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிறாதிய மாமா. அண்ணனும் மைனியும் தானே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா செலவையும் பார்த்துக்கிருவாங்க. அண்ணன் நம்ம கிட்ட அதை பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்லலை. இல்ல நீங்க வந்து நின்றா மட்டும் போதும் தானே சொல்லுச்சு. அவங்க அப்படி தாண்டி சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம பேசாம போய் நின்றுட்டு வர முடியுமா? இதென்ன அடுத்த வீட்டு கல்யாணமா? நம்ம தாய் தகப்பை நமக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சவங்களுக்கு நம்ம தானமா ஏதாவது செய்யணும். அப்பதானே கடைசி காலத்துல அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. எல்லாம் சரிதான் மாமா. ஆனா இப்ப என்ன முடிவெடுத்திருக்கீங்க? அதுக்கு காசு அதையும் பெறட்டணும்ல. நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கு? 10,000 ரூபாய் காசு கூட கையில இல்ல. நம்ம எதை வச்சுக்கிட்டு செய்யறது? பாப்போம் அன்னைக்கிளி, ஏதாவது அமௌண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். மாமா, அம்மா அப்பாலாம் எதையும் செய்யணுமேனு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க சிரமப்பட்டு இழுத்து கட்டிக்கிட்டு தெரியாதியே. நமக்கு என்னைக்கு தான் அன்னைக்கிலே சிரமம் இல்லை, என்னைக்கு தான் கஷ்டம் இல்லை. காலம் முழுக்க கஷ்டமும் சிரமமும் இருந்துக்கிட்டே தானே இருக்குது. அது கூட பிறந்தது மாதிரியே ஆயிடுச்சு. அதுக்காக சபையில் போய் 4 பேர் மாதிரி நம்மளும் நின்றுபிட்டு சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லா தெரியாதுல்லம்மா. நம்மளால் முடிஞ்சது இதையாவது செய்வோம். பார்க்குற அன்னைக்கிலே ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். மாமா, ஏதுக்கு அண்ணன் கிட்ட போன் அடிச்சு அண்ணே நீ மாங்கல்யம் வாங்குறியா இல்லை நான் மாங்கல்யம் வாங்கவான்னு கேட்டுறவா? என்ன டீ அன்னைக்கிலே பேசுகிற? செய்யணும்னு விருப்பப்பட்டா நம்மளாத்தான் செய்யணும். பழிய போய் நீங்கள் எதுவும் எடுத்துடாதையே நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லுவே தவிர இப்படி போய் கேட்டால் அது எப்படி சரியா இருக்கேன்? அப்போ அவங்க சிரமப்படுறாங்களோ, அவங்களால முடியாதுன்னு தானே நினைப்பாங்க. நான் எடுத்துக்கிறேனே, நீ எதுவும் எடுத்துக்கிற வேணா, மற்ற செலவுகளை மட்டும் பாரு, இதை நான் பார்த்துக்கிறோம்னு தைரியமாக சொல்லு. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். மாமா, சொல்றது ஒரு நிமிஷத்துல சொல்லிடலாம். ஆனா எடுக்க முடியலைனா? அன்னைக்கிளி, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இனிமே அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேற யார் இருக்கான்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒன்றை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தகப்பனுக்கு தகப்பனா இன்னொருத்தர் கிடச்சிட்டாருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டம்மா. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களில் அத்தையும் மாமாவும் நம்மளுக்கு தோள் கொடுத்த தோழனா கூடவே நின்றுருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை விட்டோம்னா இனிமே என்றைக்குமே அவங்களுக்குன்னு எதையுமே செய்ய முடியாது. அன்னைக்கிளி, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ தைரியமாக இருந்தானே சொல்கிறேன். சரிங்க மாமா. ஆனா ஒன்று சொல்றேன், பெத்த பிள்ளைகளே நல்ல வசதியா காசு பணத்தோட இருக்கிறதுக்கு கூட தான் பெத்தவங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு செய்யறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல மாமா மாமியால தான் பெத்த தாய் தகப்பனா நினைச்சு அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு கடன் பட்டுனால அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறீல்ல. உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க மாமா. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் தான் மாமா கொடுத்து வச்சிருக்கேன்னு. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. வடிவேல் காமெடி தாப்பா. இவர் காமெடியை பார்த்தா மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிரும். ஆமா அத்தை, எங்க அக்காவும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. ஏதாவது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்துச்சுன்னா உடனே டிவி போட்டு சிரிப்பொலி ஆதித்யான்னு அவையே தான் பார்த்துட்டு இருப்பா. கவலைக்கு மருந்தே சிரிப்பு தானடா. இப்ப உள்ள ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா தலைவலி தான் மண்டைக்கு ஏறுது. இந்த மாதிரி ஆதித்யா சிரிப்பொலின்னு வச்சு இவங்க அடிக்கிற காமெடியை பார்த்துக்கிட்டு இருந்தா மனசு ரிலாக்ஸ்ட் ஆயிடும். என்ன மாமியார் மருமகளும் காலையிலேயே டிவி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சாச்சா? வாங்க மைனி. ஏய் பாரு, நான் சும்மா தான் சொன்னேன், எதுக்கு ஆஃப் பண்ற? இல்ல மைனி, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோம். என்ன சாவி காலையிலே வந்திருக்க? பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? கிளம்பிட்டம்மா. இன்னைக்கு லெமன் சாதம் உருளைக்கிழங்குன்னு குழம்பும் பொம்போல சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. அதுக்காக டெய்லியும் அதையே வைக்க முடியுமா? என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ற? நல்ல பருப்பு சாதம் அது இதுன்னு எதையாவது சாப்பிட்டுக்கிட்டா தானே தேவல. ஏமா கேக்குற? அந்த பிள்ளையும் மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட வைக்கமுன்னு ஐயோ நான் படுற பாடு எனக்கு தாம்மா தெரியும். நெய்யோட வாசனை வந்துடக்கூடாது, முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டுறக்கூடாது, நட்ஸ் எல்லாம் கிடந்தா பொறைக்கி வைக்கிறாமா. ஏண்டி இப்படி பண்றேன்னு கேட்டா எனக்கு பிடிக்கல வேண்டான்றா. நான் என்னதான் பண்றது? மைனி, நட்ஸ் எல்லாம் அரைச்சி சத்து மாவு கஞ்சி மாதிரி கிண்டி கொடுக்கலாம்ல. அதை ஏண்டி நயன்தாரா கேட்குற? உன் மருமகக்காரி எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி தெரியுமா? அந்த நட்ஸோட ஸ்மெல்லு வந்துட்டா கூட போதும், எனக்கு வேண்டாம் உங்ககிட்ட யாரு கேட்டாலும் தூக்கி போட்டுட்டு ஓடிடுவா. அவங்க அப்பத்தாவும் தாத்தாவும் ரொம்ப செல்லம். என்ன பண்றது? அவங்கள மீறி அடிக்கவும் முடியல, திட்டவும் முடியல. அப்புறம் அவங்க பிள்ளைய அவங்க முன்னாடி அடிச்சா கோவம் வராதா? அம்மா
நீனும் சும்மா இப்படி சொல்லாதம்மா. பிள்ளைய கொஞ்சமாவது அடிச்சு வளர்க்கணும். அதுவும் பொம்பளை பிள்ளை வேற. எதிர்த்து பேசுறா தெரியுமா? அதுலயும் அவங்க பாட்டி தாத்தா இருந்தா ரொம்ப ஓவரா பேசுறாமா. சிரிடி சிரி, இன்னும் கொஞ்ச நாள் தான். அடுத்து உனக்கும் ஒண்ணு வரும்ல, அதுக்கப்புறம் தாண்டி என்னோட அருமை எல்லாம் உனக்கு புரியும். ஏய் நயன்தாரா, என்னாச்சு? முகமெல்லாம் மாறுது. ஒன்னும் இல்ல மைனி. அம்மடியோ, ரொம்ப கஷ்டப்படாதடி. நீ புள்ளைய மட்டும் பெத்து கொடு, அம்மா நல்லபடியும் வளர்த்து கொடுத்துருவாங்க. அத்தைக்காரி நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? என் தம்பி பிள்ளைய தங்கம் போல பாத்துக்க மாட்டேன். சாவி, உன் வாய் முகூர்த்தம் பழிச்சு கூடிய சீக்கிரமே நயன்தாரா ஒரு நல்ல செய்தி சொன்னா சந்தோஷமா இருக்கும். அந்த நாளுக்காக தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, உன் ஆசை நிறைவேறணுமேண்டா நான் இவங்க 2 பேருக்கும் சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கொண்டுட்டு வந்திருக்கேன். சர்ப்ரைஸா? என்னடி கொண்டுட்டு வந்திருக்க? அதுவும் தம்மா துண்டு கவர்ல. நயன்தாரா, உன்னைய கட்டண நாய் ஒருத்தன் தெரியவானே, எங்க அவனை ஆளை காணோம்? உங்க பின்னாடிதான் வராங்க மைனி. ஏய் நாயாடி நான் உனக்கு. அச்சுச்சோ, நீ ஒரு மோகினி பிசாசாச்சே. உன்னை போய் நாயின்னு தெரியாம சொல்லிட்டேன், சாரி. அப்படியே போட்டேன்னு வையேன். அம்மா இங்க பாருமா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய, அதுவும் கட்டி கொடுத்த பிள்ளைய அடிக்கிறாமா. நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அம்மா அதான் கட்டி கொடுத்த அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, இனிமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு. காலையில ஒரு டைமும் சாயங்காலம் ஒரு டைமும் வந்து இங்கேயும் மொத்தமா டேரா போடலான்னு முடிவு பண்ணிட்டாமா. ஆமா, நான் இங்கேயே டேரா போடுவேன், என்ன வேணா பண்ணுவேன். நீ கட்டின வீடா? அப்பா கட்டின வீடு தானே? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், அவ ஏதோ உனக்கு சர்ப்ரைஸ் கொண்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாடா, அத முதல்ல என்னன்னு கேளு. எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஏய் சாவி, சர்ப்ரைஸா? எங்க குடு பாப்போம். தீபா, உனக்கெல்லாம் அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏய் குடு சாவி. சாரிடி, தெரியாம கொட்டிட்டேன். வலிக்குதா? முகரைய பாரு, உன் எருமை கைய வச்சு கொட்டுனா வலிக்காம என்னடா பண்ணும்? எருமை எருமை. ஏய் இங்க பாருடி, என் பொண்டாட்டி முன்னாடி திட்டாதன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அவ சிரிக்கிறா பாரு. உன்னெல்லாம் உன் பொண்டாட்டி முன்னாடி தாண்டா திட்டணும். அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீ சரியான சைக்கோ, பைத்தியம், மென்டல்னு. அப்பதானே அவளுக்கும் வசதியா இருக்கும் உன்னை பின்னாடி இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு. அம்மா இவளே என்ன அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருவா போல் இருக்குமா. என் பொண்டாட்டி நல்ல பொண்ணு. இவ வந்தானா அவளை கெடுத்து விட்டுருவாமா. நைன்டாரா, இவகிட்ட கொஞ்சம் தள்ளியே நில்லு. என்னங்க, சும்மா மைனிய டென்ஷன் பண்ணாதீங்க. சரி சரி, டென்ஷன்லாம் ஒன்றும் பண்ணல. சர்ப்ரைஸை கொடு. எங்க கையில ஒண்ணுமே இல்ல, ஒரு கவரை தூக்கிட்டு வந்திருக்க. நான் ஒன்னும் உனக்கு கொண்டுட்டு வரல, நயன்தாராக்கு தான் கொண்டுட்டு வந்தேன். சாவி எனக்கு கொடுத்தானே என் பொண்டாட்டிக்கு கொடுத்தானே, 2 ஒண்ணு தானே. அட குடு சாவி. சீப்பா, நயன்தாரா உனக்காக தான் இது கொண்டுட்டு வந்தேன். இந்தா நீனே வாங்கிக்கோ. என்னங்க மைனி கவர் இது? நைன்தாரா, அமௌண்ட் ஏதாவது வச்சு கொடுத்துருந்தானா மாமன் கிட்ட கொடுத்துரு. ஐயோ சும்மா இருங்க. ஏய், அவ எவ்வளவு ஆசையா வந்தா, அவ மூடையே ஸ்பாயில் பண்ற மாதிரி நடந்துக்கிறடா. முதல்ல அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. நயன்தாரா, அதை ஓபன் பண்ணுமா? சரிங்க அத்தை. ரெண்டு பேரும் ஹனிமூன் போறதுக்கான வவுச்சர் ஃப்ரீ கூப்பன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏய் சாவி, கூப்பனா? நயன்தாரா, பாப்பா பேர்ல ஒரு எல்ஐசி போடலாமேன்னு அவளுக்கு 5000 ரூபாய்க்கு எல்ஐசி போட்டேன். அதுல அவங்க ஃப்ரீயா ட்ரிப்பு கூப்பன் மாதிரி கொடுத்தாங்க. நான் இனிமே போய் என்ன பண்ண போறேன்? அதுலயும் இந்த சீசன்ல பாப்பாவை கூட்டிட்டு போனாலும் ஒத்துக்காது. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. ஏய் சாவி, என்ன? தானே பார்த்தேன், ஏதோ ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்புறது மாதிரி சொல்ற. ஃப்ரீயா கூப்பன் கிடைச்சிருக்கு, புள்ளைய கூட்டிட்டு போனா ஒத்துக்காதுன்னு நீ எங்களை போயிட்டு சொல்ற, அப்படித்தானே? என்னங்க, அண்ணி அவங்க கூட போகாம நமக்காக கொடுத்துருக்காங்க, என்ன இப்படி பேசுறீங்க? எருமை, எனக்கு போகணும்னா போக தெரியாது. சரி, நம்ம தம்பி பாவம் புதுசா கல்யாணம் ஆனவன், அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊர் சுத்தி பார்க்கட்டுமே நினைச்சேன் பாரு. என்னைய சொல்லணும்டா. ஏய், அவனும் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பேசுறான், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? சரி சரி, கோவப்படாத. இதுக்காக உன் காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்க முடியாது. நான் வேணும்னா ட்ரிப்புக்கு போயிட்டு வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். எருமை மாடு. நயன்தாரா, நீ போயிட்டு வா. மைனி, எல்லாரும் சேர்ந்து போலாமா? லூசு, நீங்க 2 பேரும் மட்டும் போனாதாண்டி ஹனிமூனு. எல்லாரும் சேர்ந்து போனா அது பெரிய ஃபேமிலி ட்ரிப்பு. நீங்க தானே போயிட்டு வாங்க. சரிங்க மைனி. அங்க தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அங்க சுத்தி பார்க்கறதுக்கு காரு முதற்கொண்டும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்களாம். வேற எதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுனா மட்டும்தான் காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பாத்துக்கோ. பாத்துக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது வாங்கணும்னா உன் குடும்பத்துக்கு தான் வாங்கணும். உனக்கு உன் பிள்ளைங்களுக்கு வாங்குறதுக்கெல்லாம் போகும்போது காசு கொடுத்து விட்டுரு. அதானே பார்த்தேன், நல்ல ஓசிலேயே உழ வைக்க தெரியுவியே. என்ன சாவி, தம்பிக்காக இது கூட செய்ய மாட்டியா?
ஒரு 30,000 மட்டும் காசு ஏற்பாடு பண்ணி கொடு. எப்படியும் உன் பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, உனக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாக்லேட்டு, பொம்மைன்னு ஏதாவது நீங்க தான் கேட்பீங்க. ஏன் கை காசு போட்டெல்லாம் செலவு பண்ண முடியுமா? ஒரு 30,000 தரமாட்டியாடி கூட பிறந்த தம்பிக்காக? ச்சே, நீ என்ன சாவி இப்படி இருக்க?